Hello friends, welcome back to Sarbathkids channel. நான் கார்த்திகா முத்து. எப்போது லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒரே ரெசிபி செஞ்சு போர் அடிச்சிச்சா அப்பனா இந்த ரெசிபி உங்களுக்கு தான். இன்னைக்கு வந்து டிஃபரெண்டா மாங்காய் சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரை இந்த ரெசிபியை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி சிம்பிளா சீக்கிரமா செய்யக்கூடியது. இந்த மாங்காய் சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். மாங்காய் சாதம் பண்றதுக்கு சாதத்தை முன்கூட்டியே இந்த மாதிரி வடிச்சு எடுத்துக்கோங்க. அது சூடா இருக்கும் போதே கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அப்பதான் நல்லா சாதம் உதிரி உதிரியா இருக்கும். நெக்ஸ்ட் மாங்காய் சாதம் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய மாங்காவை எடுத்துக்கோங்க. மாங்காய் வந்து ரொம்பவும் புளிப்பு இல்லாததா எடுத்துக்கோங்க. அப்பதான் வந்து ரைஸுக்கு வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி மாங்காவை அந்த தோல் எல்லாம் அப்படியே பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து மாங்காவோட அந்த ஸ்கின் எல்லாம் நம்ம எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து கேரட்டு திருவுற கட்டை எடுத்துக்கோங்க. அதுல வந்து மாங்காவை இந்த மாதிரி திருவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மாங்காய்லாம் நல்லா திருவி எடுத்து வச்சாச்சுங்க. இது ஒரு சைடு இருக்கட்டும். நெக்ஸ்ட் அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேனை போட்டுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் காரத்துக்கு ஒரு 4-5 வரமிளகாயை 2ஆக கட் பண்ணி போட்டுக்கோங்க. மிளகா நல்லா எண்ணெயில ரோஸ்ட் ஆகட்டுங்க. இப்போ வந்து 1 ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா ஒரு கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இது கூடவே பெருங்காயத்தூளையும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூளையும் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கடலைப்பருப்புலாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம திருவி வச்சிருந்த மாங்காவை இதில் போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாங்காவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த மாங்காய் வந்து எண்ணெயில நல்லா வதங்கட்டுங்க. இப்போ வந்து மாங்காய் சூப்பராக ரெடி ஆயிட்டுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சாதத்து கூட அந்த தாளிச்சு வச்சிருந்த மாங்காவை அதில் போட்டுக்கோங்க. போட்டு எல்லா ரைஸ்லையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, ஒரு அருமையான மாங்காய் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிட்டுங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குங்க. டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். மாங்காய் சாதத்து கூட ஊறுகாய் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. நீங்களுமே ஒரு டைம் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.